திருவள்ளூர் மாவட்டத்தில் 5வது புத்தக திருவிழா நேற்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 10 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவானது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நேற்று மாலை தொடங்கப்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த புத்தக திருவிழாவில் 60 அரங்குகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கு அறைகளில் காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் மாணவ செல்வங்கள் மற்றும் பொது அறிவு மற்றும் IPS, IAS போன்ற தேர்வு எழுதுபவர்கள் முதற்கொண்டு அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். அது மட்டுமில்லாமல் புத்தகங்களை புரட்டும் பொழுது ஒவ்வொரு புத்தகங்களையும் புரட்டும் பொழுது வெடிகுண்டாக வெடிக்கும் என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புத்தகங்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக திகழ்ந்து வருகிறது. அரசு பள்ளி மாணவர்கள் இந்த புத்தகத்தை திருவிழாவை கண்டுகளிக்க, புத்தகங்களை படிக்க அவர்கள் உற்சாகமுடன் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களை அழைத்து வந்திருக்கிற நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களிடம் எம்நாடு செய்திக்காக சிறப்பு செய்தி அவர் அளிக்க இருக்கின்றார். சார் வணக்கம் சார். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு மாணவர் செல்வங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? திருத்தணி கல்வி மாவட்டம் அமிர்தாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 51 மாணவர்களும் தலைமை ஆசிரியர் நானும் 2 ஆசிரியர்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இங்கே வருவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கம் கொடுத்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அனுமதியால் நாங்கள் மாணவர்களை அழைத்து வரோம். இந்த மாணவர்கள் கட்டாயமே வாசிப்பு இயக்கத்தை பள்ளியில் ஏற்கனவே இருக்கிறது. தேன் சிட்டு, ஊஞ்சல் போன்ற பல்வேறு இதழ்களை பள்ளியில் வாசிக்கிற நேரம் இருக்கிறது. மதியம் 1:10 1:30 வரைக்கும் வாசிப்பு நேரம் என்பதை மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மேற்கொண்டு இந்த மாணவர்களை வாசிப்பு நேரத்தை அதிகரிப்பதற்காகவும் வாசிப்பு அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்துவதற்காக இந்த மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இங்கு அழைத்து வரப்பட்ட 51 மாணவர்களும் எல்லாரும் இங்கு புத்தகம் வாங்கியிருக்கிறார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. எல்லா மாணவர்களும் புத்தகத்தை ஆர்வோடு வாங்கியிருக்கிறார்கள். நாங்களும் இங்கு புத்தகத்தை வாங்கியிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு அமிர்தாபுரம் அரசு உயிர்ப்பள்ளியின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் நம் மத்தியில் தற்சமயம் தெரிவித்திருப்பது என்னவென்றால், மாணவ செல்வங்களை அரசு பள்ளியில் நாங்கள் படிப்பதற்காக நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். அதன் மூலமாக பல பள்ளி மாணவர்கள் அதாவது பத்திரிகை துறையிலும் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் 40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த புத்தக காட்சியை காண அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்ம 5வது புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவர்கள் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்த்து வருகிறார்கள். இந்த புத்தக கண்காட்சி எப்போது தொடங்கும் என்று ஆவலுடன் இருந்த அவர்களுக்கு நற்செய்தியாய் நேற்று முதல் வரக்கூடிய 22ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் மத்தியில் பள்ளி மாணவி 9வது வகுப்பு படிக்கக்கூடிய பத்ம பூஜா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். எப்படிமா இருக்கு இந்த புத்தக கண்காட்சி? புத்தக கண்காட்சி எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய புது புத்தகம் இருக்கு. குரூப் எக்ஸாம், காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இங்க நிறைய புக்ஸ் கிடைக்குது. நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ் இங்கே ரேட் கம்மியாகவும் சிறப்பாகவும் கிடைக்குது. இங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 800 கிட்ட புக்ஸ் வாங்கியிருக்கேன். வருஷம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. இதுக்கு அடுத்த வருஷமும் வர ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்போ புத்தக கண்காட்சி திறப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போது ரீசெண்டாக நேற்று திறந்ததுனால எனக்கு எங்கள் பள்ளியிலேருந்து எங்கள் தலைமை ஆசிரியர் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே எல்லாருக்கும் பிடிச்சமான வித்தியாசமான புக்ஸ்லாம் கிடைக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச புக்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த புத்தக திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டுக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய சொந்த செலவில் 5000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர் பள்ளிக்காக ரூபாய் 9000 மதிப்பில் புத்தகங்களை வாங்கி பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் தங்களுடைய சொந்த செலவில் புத்தகங்களை வாங்கி பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். 5வது புத்தக திருவிழாவானது பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், பொதுமக்கள் என அலைக்கடல் என திரண்டு இந்த 10 நாட்களும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் விளம்பர பலகைகள் வைத்து முழுவதுமாக விளம்பரப்படுத்தி வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த புத்தக கண்காட்சி திறந்திருப்பது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.